இந்த வீடியோல have அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ட் verbs-ஆவும் auxiliary verbs-ஆவும் எப்படி ஸ்ட்ரக்சர் ஆகுது, அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது என்பது பார்க்க போறோம். சரி, the word have என்ன மீனிங்கை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, verb-ஆ வரும்போது it talks about possess. possess அப்படிங்கிறது எதுவும் கிடையாது, ஓன் பண்றது தான் வந்து we call it as possess. நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு சொல்றது தான் வந்து possess. நீங்க காமனா ஒரு வேர்ட் ஜென்ரலா நீங்க யாரையாச்சும் வந்து பொசசிவா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. பொசசிவ் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா தனக்கு மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றது தான் பொசசிவ் அப்படின்னு சொல்லுவோம். அதோட எங்க அந்த வேர்டு ஆரிஜின் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா பொசஸ் அப்படின்றது. பொசஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா டு ஓன், ரெண்டுமே ஒரே மீனிங் தான். அதுக்கு அடுத்தது வேற என்ன மீனிங் கொடுக்கணும், டு கன்சியூம். கன்சியூம் என்பது எடுத்துக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் லஞ்ச் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றது, இல்ல நான் வந்து ஒரு ஷவர் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி மீனிங் வந்து ஹாவ் வந்து தரும். ஸோ எப்படி நம்ம பீக்கு பார்த்தோமோ, எப்படி நம்ம டூக்கு பார்த்தோமோ, அதே மாதிரி ஹாவ் என்பது வேர்ப்ஸா கூட வரும், ஆக்சிலரி வேர்ப்ஸா கூட வரும். வேர்ப்ஸா வரும்போது இந்த மாதிரி மீனிங் வந்து தரும். சரி, அப்ப நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க ஹாவ் என்பது வேர்ட் ஆக்சிலரி வேர்பா வரும்போது என்ன மீனிங் தரும் என்பது. கெஸ் பண்ணிட்டீங்களா? இதுதான் அதோட ஆன்சர். ஹாவ் ஆக்சிலரி வேர்பா வரும்போது அது வந்து எந்த மீனிங்கும் தராது, ஏன்னா இது ஆக்சிலரி வேர்ப். ஆக்சிலரி வேர்ப்ஸ் வந்து ஹாவ் ஃபார்ம்ஸ் வந்து எந்த மீனிங்கும் தராது, வெறும் செட் ஆஃப் ரூல்ஸோட தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ when I say have, இது மூணுத்துக்கும் பொருந்தும், have, has, had மூணுமே. ஸோ have, has என்பது வந்து பாத்தீங்கன்னா have, has என்பது have என்பது இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம் சொல்லுவோம், has என்பது வந்து present ஃபார்ம்னு சொல்லுவோம், had என்பது past ஃபார்ம், past participle ரெண்டுத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் வரும், what is the difference between have versus has? ரெண்டுமே சேம் மீனிங் தான். இதை நம்ம டென்சஸ்ல டீடைல்டா பார்ப்போம். ஓகே, நம்ம இப்போ எக்ஸசைஸ்க்குள்ள போகலாம். Look into the sentence. I have an extended summer vacation this year. இந்த வருஷம் எனக்கு ஒரு எக்ஸ்டெண்டடான சம்மர் வெக்கேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றேன். ஸோ இங்க எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா ஐ ஓன், ஐ பொசஸ் அப்படின்னு அர்த்தத்தை குறிப்பிடுது. ஸோ இங்க ஹாவ் இஸ் அ வேர்ப். ஓகேங்களா? ஸோ இதை ஹாவ் வேர்ப்னு சொல்ல மாட்டோம், காமனாவே நம்ம வேர்ப்னே அட்ரஸ் பண்ணலாம். அது எப்படி நம்ம டூக்கு அட்ரஸ் பண்றோமோ அதே மாதிரி இதையும் வேர்ப்னு சொன்னா போதும். இது நீங்க ஹாவ் வேர்ப் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ரைட்? நெக்ஸ்ட் சென்டென்ஸ், I have come from Sweden. இப்போ இந்த have என்ன மீனிங் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். I have come from Sweden. நான் ஸ்வீடன்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றது. வந்திருக்கேன் என்பது தான் verb. இதுதான் அதோட மீனிங் கொடுக்குது. இங்க have என்பது ஒரு ரூலுக்காக தான் நம்ம யூஸ் பண்றோம், அதனால இது ஆக்சிலரி verb அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஏற்கனவே கம் என்பது verb குறிப்பிடுது. சென்டென்ஸ் பாருங்க, I have come from Sweden. நான் ஸ்வீடன்ல இருந்து வந்திருக்கேன். வந்திருக்கேன் என்பது தான் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ வந்திருக்கேன் என்பது தான் verb, அங்கதான் இந்த ஆக்ஷன் அங்க பெர்ஃபார்ம் ஆகுது. இங்க have என்பது ஆக்சிலரி verb தான். ஸோ இது ஒரு ட்ரிக்கா கூட வச்சுக்கலாம். நம்ம ஒரு சென்டென்ஸ்ல வந்து ஏற்கனவே verb-ஆ இருந்ததுன்னா அப்போ ஆப்வியஸ்லி அது வந்து ஆக்சிலரி verb-ஆ தான் இருக்கும் அப்படின்றது நம்ம ஈஸியாவே கண்டுபிடிக்கலாம். இது have-க்கும் பொருந்தும், do-க்கும் பொருந்தும், be-க்கும் பொருந்தும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், she has a lot of money. அவங்க கிட்ட நிறைய பணம் இருக்கு. ஸோ இங்க has என்பது வந்து verb ஓட மீனிங்கை கொடுக்குது, possess அப்படின்னு ஒரு மீனிங்கை கொடுக்குது. ஸோ possess அப்படின்னா own, அவகிட்ட நிறைய பணம் இருக்கு அப்படின்னு சொல்றது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, she has had lunch. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி had என்பது வேர்ட் வந்து டு கன்சியூம், எடுத்துக்கிறது கூட நம்ம யூஸ் பண்ணலாம். she has had lunch. இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், இந்த மாதிரி கூட ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் ஆகுமா அப்படின்னு. நிச்சயமா ஃப்ரேம் ஆகும். ஸோ ஒரு had வந்து, இந்த had வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இங்க verb-ஆ வருது. ஸோ we call it as verb காமனா. இதே has என்பது தான் வந்து பாத்தீங்கன்னா இது ஆக்சிலரி verb. இந்த மாதிரி சென்டென்ஸ் எப்படி ஸ்ட்ரக்சர் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டென்சஸ்ல டீடைலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். பட் இப்போதைக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம், சும்மா உங்களை அண்டர்ஸ்டாண்டிங்காக present perfect அப்படின்னு ஒரு டென்ஸ்ல நம்ம இந்த மாதிரி சென்டென்சஸ் பார்க்கலாம்.
Don't worry about this. Tensesல detailed அதை பத்தி பார்க்க போறோம். Let's look into sentence. We had left the webinar before the trainer logged in. Trainer logged in பண்றதுக்கு முன்னாடி நாங்க webinar விட்டுட்டு போயிட்டோம். வெபினாரை விட்டுட்டு போயிட்டோம். So we left, we dropped. So இங்க left என்பது தான் வந்து பாத்தீங்கன்னா verb. அப்போ had என்பது வந்து பாத்தீங்கன்னா auxiliary verb. So இங்கேயும் have forms சொல்லணுமா இல்ல have verb சொல்லணுமா அப்படின்னு கிடையாது. நீங்க இங்க doக்கு எப்படியோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஞாபகம் வச்சுக்கணும். have verb வந்தது அப்படின்னா நம்ம இதை பொதுவாகவே verb தான் சொல்லுவோம். இதே have forms வந்து பாத்தீங்கன்னா auxiliary verb வந்ததுன்னா இதை நம்ம auxiliary verb தான் சொல்லுவோம். We don't call it as have forms. So beக்கு மட்டும்தான் be form, be verb நம்ம அட்ரஸ் பண்ணுவோம். doக்கும் haveக்கும் அப்படி கிடையாது. do இல்ல have ரெண்டுமே verb வந்ததுன்னா அதை நம்ம verb தான் சொல்லுவோம். அதே do formஸும் have formஸும் auxiliary verbs வந்ததுன்னா அதை நம்ம காமனா auxiliary verbs அப்படின்னு சொல்லி தான் அட்ரஸ் பண்ணுவோம்.